மகாராஜா பட இயக்குனரோட அடுத்த ஹீரோ இவரா? கோல்டன் ஸ்பேரோ பாட்டை எழுதினது யார் தெரியுமா? இனி ஷூட்டிங் போறப்ப பெண்கள் துணைக்கு ஆள் தான் கூட்டிட்டு போகணும். நடிகை ஊர்வசி சொன்ன அதிர்ச்சி தகவல். விஜய் படத்தோட சீடியை உடைச்சி போட்டவன் கவின், ஏன் தெரியுமா? கியூட்டாக யோகா பண்ணும் பூனம் பாஜ்வா. சினி வட்டாரங்கள்ல என்ன நடக்குதுன்னு இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். பவர் பாண்டி படம் மூலமா இயக்குனரா தனுஷ் அறிமுகமானாரு. தனுஷோட 50வது படமான ராயன் படத்தையும் அவரே இயக்கி நடிச்சிருந்தாரு. இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சு 100 கோடி ரூபாயை தாண்டி வசூலாச்சு. அடுத்ததா தனுஷ் இயக்குற 3வது படம் தான் நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் இசையமைச்சிருக்காரு. நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் படத்தோட முதல் சிங்கிள் கோல்டன் ஸ்பேரோ பாட்டு சீக்கிரமா வெளியாகும்னு தனுஷ் சொல்லியிருந்தாரு. இந்த பாட்டுல பிரியங்கா மோகன் கேமியோ ரோல்ல நடிச்சிருந்தாங்க. இதனை அடுத்து பாட்டு பத்தின தகவல் 30ஆம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில இந்த படத்தோட முதல் சிங்கிளான கோல்டன் ஸ்பேரோ பாட்டை தனுஷோட பெரிய மகன் யாத்ரா எழுதியிருக்காரு. இதுக்கு எஸ்.ஜே. சூர்யா வாழ்த்து சொல்லியிருக்காரு. விஜய் சேதுபதியோட 50வது படமான மகாராஜா 20 கோடி ரூபாய் பட்ஜெட்ல தயாராகி மொத்தமா 107 கோடி ரூபாய் வரைக்கும் வசூலாச்சு. இந்த படத்தோட வெற்றிக்கு அடுத்ததா இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் நடிகை நயன்தாராவை வச்சு ஒரு படம் இயக்க போறதா தகவல் வெளியாகிருக்கு. அதுக்கப்புறமா இயக்குனர் நித்திலன் நடிகர் தனுஷ் கிட்டையும் ஒரு கதை சொல்லியிருக்காராம். சீக்கிரமா இவங்க கூட்டணியிலையும் ஒரு படம் உருவாகலாம்னு சொல்லப்படுது. வெங்கட் பிரபு இயக்கத்துல நடிகர் விஜய் நடிச்ச கோட் படம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியாக இருக்கு. இந்த கோட் படத்தை பார்க்க விஜய் ரசிகர்கள் ரொம்பவே ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. நடிகர் கவினும் கூட விஜய் ரசிகர் தான். இவர் விஜய் டிவில சீரியல்ல நடிச்ச பிறகு சினிமாவுக்கு வந்தாரு. லிப்ட் டாடான்னு சில ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு. இவரை பத்தி நடிகர் ரியோ ஒரு தகவலை சொல்லியிருக்காரு. தலைவா படம் தமிழ்நாட்டுல வெளியாகல, ஆனா வெளி மாநிலங்கள்ல படம் ரிலீஸ் ஆகிட்டதால திருட்டு விசிடி மூலமா படம் வந்துச்சு. நாங்க எல்லோரும் சேர்ந்து படம் பார்க்கலான்னு கவினையும் கூப்பிட்டோம். ஆனா பைரசியில படம் பார்க்கறது தப்புன்னு சொல்லி அந்த சீடியவே உடைச்சு போட்டுட்டான் கவின். அந்த அளவுக்கு சினிமா மேல லவ் ஆமா ரியோ சொல்லியிருக்காரு. மலையாள சினிமா துறையில அதிகரிச்சிருக்க பாலியல் தொல்லைக்கு முடிவு கட்ட நீதிபதி ஹேமா கமிட்டி பல நடிகைகள் கிட்ட வாக்குமூலம் வாங்கி வெளியிட்ட அறிக்கை இப்போ மலையாள சினிமாவையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. மலையாள சினிமால இருக்க நடிகர்கள், இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்னு பலர் நடிகைகள் கிட்ட அத்துமீறி நடந்துகிட்டது பத்தி நடிகை ஊர்வசி கிட்ட கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பல திடுக்கிடும் தகவலையும் சொல்லியிருக்காங்க. மலையாள சினிமால மட்டுமில்லாம எல்லா சினிமாலையும், சினிமா தாண்டி ஆபீஸ்கள்லயும் கூட பெண்களுக்கு எதிராக பாலியல் தொல்லை நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா மலையாள நடிகைகள் ரொம்பவே போல்டானவங்க. நாம சந்திச்ச பிரச்சனைய இனிமே எந்த பொண்ணும் சந்திக்க கூடாதுன்னு தானா முன் வந்து சொல்லியிருக்காங்க. இப்படி டார்ச்சர் நடக்காம இருக்கணும்னா பெண்கள் கண்டிப்பா துணைக்கு ஒரு ஆளை கூட்டிட்டு தான் சினிமா ஷூட்டிங்கிற்கு போகணும் போலன்னு நடிகை ஊர்வசி சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்துல தமிழ் சினிமால பூனம் பாஜ்வா முன்னணி நடிகையா இருந்தாங்க. சமீப காலமா பட வாய்ப்புகள் ஏதுமின்றி சின்ன சின்ன வேடங்கள்ல தலை காட்டினாங்க. திடீர்னு உடம்பு எடை கூடி ரொம்ப வெயிட்டா இருந்ததால எந்த வாய்ப்பும் கிடைக்காம போச்சு. பிறகு கவர்ச்சியில தாராளம் காட்ட ஆரம்பிச்சாங்க. இன்னும் கல்யாணமும் ஆகல, பட வாய்ப்பும் எதுவும் இல்ல. இருந்தாலும் பூனம் பாஜ்வா ஏதேதோ ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. எந்தவித தடையும் இல்லாம கவர்ச்சிக்கு தாராளம் காட்டுற பூனம் பாஜ்வா இன்ஸ்டாகிராம்ல போட்டோஸை போஸ்ட் பண்ணுவாங்க. இந்த நிலையில பூனம் யோகா செஞ்ச வீடியோவை இன்ஸ்டாகிராம்ல வெளியிட்டிருக்காங்க. நடிகை சனம் ஷெட்டி தனக்கு நேர்ந்த ஒரு அதிர்ச்சி அனுபவத்தை வீடியோவா வெளியிட்டது இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இருக்கு.
சனம் ஷெட்டிக்கு ஒரு போன் கால் வந்ததாகவும் அதுல உங்க நம்பர்ல இருந்து ஏகப்பட்ட பாலியல் மிரட்டல்கள் வந்திருக்கு, நீங்க கைதாக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லி மிரட்டியிருக்காங்க. அப்போ ஆதார் கார்டு உட்பட பல விவரங்களை கேட்டிருக்காங்க. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஒரு கால் வந்ததாகவும் அவர்கள் அனுப்பிய லிங்கை கிளிக் செஞ்சதால அவரோட போனை ஹேக் பண்ணிட்டாங்கன்னு சனம் ஷெட்டி சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மிரட்டல் கால் வந்தால் விழிப்புணர்வோட இருக்கணும்னு சனம் ஷெட்டி சொல்லியிருக்காங்க. நான் விக்டிம் ஆயிட்டேன். இந்த ஆன்லைன் ஸ்கேம் ஃபிஷிங் கால்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்ல, அதே தான். ஆனா நானே நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், உங்க போன் கால்ல யாராவது இன்ஃபர்மேஷன் கேட்டா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு வந்த கால் எப்படின்னா, கிளிக் பண்ண அடுத்த செகண்ட் அவங்க போன் ஹேக் ஆயிருக்கு, அவங்க பேங்கிங் சிஸ்டம்ஸ் எல்லாமே ஹேக் பண்ணிட்டாங்க. பரியேறும் பெருமாள், கர்ணன், மாமன்னன் படங்கள் மூலமா தமிழ் சினிமால தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்காரு இயக்குனர் மாரி செல்வராஜ். அவரோட வாழை படத்துக்கு மக்கள் மத்தியில பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இவரோட சின்ன வயசுல ஏற்பட்ட உண்மை சம்பவங்களை மையமா வச்சு வாழை படம் உருவாகியிருக்கு. இந்நிலையில நடிகர் RJ பாலாஜி வாழை என்னை உலுக்கி எடுத்துடுச்சு, அதிர்ச்சியூட்டும் ஒரு வாழ்க்கையை படமா தந்திருக்காருன்னு சொல்லியிருக்காரு. இந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியேற எனக்கு இன்னும் சில நாள் ஆகலாம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாரி செல்வராஜை ஒரு திரைத்துறையில் இருக்கிற முக்கியமான இயக்குனராக தெரியும். ஆனால் அவரோட லைஃப்ல நடந்த ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவத்தை பதிவு பண்ணியிருக்காரு. என்ன அது ரொம்ப பாதிச்சுது. படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மூவிங்காக இருந்தது. ஸோ நடித்த எல்லாரும் சரி, ரொம்ப அழுத்தமான ஒரு பதிவு. அண்ட் இதுலேருந்து வெளில வரத்துக்கு ஒரு சில நாள் கண்டிப்பாக ஆகும் எல்லாருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய சினி அப்டேட்ஸோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியங்கா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.